மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னம் புதனுடைய மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடிய வீடு. வேற எந்த கிரகமும் ஆட்சி பலமும் இல்லை, உச்ச பலமும் இல்லை, நீசமாக இல்லை. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, முழுக்க முழுக்க எப்பவுமே தான் என்ன துறையில் இருக்கமோ அந்த துறை சார்ந்த விஷயத்தில் ஈடுபாடுகள் ஆர்வங்கள் அதிகமாக இருக்கக்கூடியது. அதிபயங்கர புத்திசாலிகள் மட்டுமே தான் இந்த மிதுன ராசி. எப்படியோ இவன் பொழைச்சிக்குவான், எப்படியோ இந்த பொண்ணு யாரை கட்டி கொடுத்தாலும் இந்த பொண்ணு பொழைச்சிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ராசி இருக்கிறத பார்க்க முடியும். அப்போ புதனுடைய நெளிவு செலிவு எல்லா பக்கமும் வேலை செய்யும். ஆனால் இன்னைக்கு எவ்வளோதான் முட்டி மோதினாலும் என்னால் ஏங்க ஜெயிக்க முடியாமல் போயிடுச்சு, நான் மற்றவங்க மாதிரி சோம்பேறித்தனம் படவே இல்லை, முன்னேற்றத்துக்கான காரகம் நிறைய இருந்துமே என்னால் முன்னேற முடியல, இதுக்கு எல்லாமே நல்லதா கெட்டதான்னு தெரில, ஆனால் எல்லாத்துக்குமே நான் தான் பொறுப்பு, எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே என்னால் பண்ணவே முடியவே மாட்டேங்குது, நம்ம மிதுன ராசியா இல்லை கஷ்டப்படுற ராசியா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள், என்னோடய புத்தியே எனக்கு பயன்படும். புத்திசாலித்தனத்துக்கு பெயர் போன ராசி இன்னைக்கு என்னுடைய புத்தியே எனக்கு பயன்படாத மாதிரி போயிடுச்சுங்க. புத்தி தெளிவு எல்லாத்துலேயும் இறங்கு முகம்தான், ஏறு முகம் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. அதே போல் பொய்யான அன்புக்கு அடிமை ஆயிட்டோமோ, பொய்யான பண்பு பாசம் வச்சுட்டோமோ, எல்லாரும் நம்மளை ஏன் ஏமாத்துறாங்க அப்படிங்கிற கேள்விகள் அதிகபட்சமாக மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னத்துக்கு போயிட்டுருக்கு. எங்கேயோ சறுக்கல் விழுகுது, இந்த குடும்பத்துக்காக ஓடி ஓடி உழைச்சி தேஞ்ச, அதில் கொஞ்சம் ஏமாந்த, நாங்கள் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கக்கூடாதுன்னு சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே கங்கணம் கட்டிட்டு சுற்றுறாங்க. இருந்தாலும் இன்றைக்கி இல்லைனாலுமே நாங்கள் மற்றவங்க மாதிரி சுயநலமாக இல்லை, மற்றவங்க கெட்டு போகிறதுன்னு நினைக்கிறது இல்லை, ஏன் எங்களுக்கு மட்டும் இப்படி நடக்குது இதை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி நிறையா. மிதுன ராசிங்கும் போது இரட்டைப்படை தன்மை அதிகமான ராசி. அப்போ எல்லாருக்குமே நல்லது செய்கிறது, எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா பொருளாதார உதவிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உதாரணத்துக்கு மனைவியோட சகோதர சகோதரிகள் குழந்தைகளுக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படிலாம் மனைவி சார்ந்த வகையில் அதிகபட்சமாக ஹெல்ப் பண்ணுறது எல்லாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி உங்களுடைய குழந்தைகளுக்கு சரி பண்ண முடியாமல் அளவுக்கு வருத்தங்கள் பட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள். எந்த இடத்துல எடுத்தாலும் உறவு சார்ந்த விஷயத்தில் கசப்புகள் பாதிப்புகள். ஏன்னா எங்ககிட்டயே இருந்து எங்கள் காசையே சாப்பிட்டு எங்களுக்கே துரோகம் நினைக்கிறீங்களா, எங்கள் அப்பா எங்கள் அம்மா கஷ்டப்படுற மாதிரி இருந்தால் நாங்களும் கஷ்டப்படணுமா அப்படின்னு வெளியே எல்லாருமே உங்களை பார்த்து கண் வைக்கப்படி ஒரு சூழ்நிலைகள். பொதுவாகவே இந்த மிதுனத்தை பொறுத்தவரையும் ரொம்ப கம்மி விலைக்கு ட்ரெஸ் பண்ணாவே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பீங்க. அதனால் கண் திருஷ்டிகளும் 1000 இருக்குது. நான் இதுதான் விலை அப்படின்னு சொன்னாலும் உங்களை யாரும் ஏற்றுக்குவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்றுக்க மாட்டாங்க. ஏமா பொய் சொல்கிறான், இந்த விலைக்கு தான் வாங்கியிருப்பான், பிராண்டு போட்டிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சின்ன விஷயங்கள் எது எடுத்தாலும் சின்ன விஷயங்கள் கூட யாரும் உங்களை பார்த்திங்கன்னா நம்புறதுக்கு உண்டான சூழ்நிலைகளை பொறுத்தவரை இல்லவே இல்லை. எது எடுத்தாலுமே அந்த இடத்துல ஒரு ஏமாற்றம் ஏமாற்றம் ஏமாற்றம். எல்லாத்தினாலே எனக்கு பிரயோஜனம் இருக்குது. நான் என்னால் பார்த்திங்கன்னா பல பேர் பார்த்திங்கன்னா என்னுடைய பொருளாதார உதவியை அனுபவிச்சிருக்காங்க. இன்றைக்கி மற்றவங்களால ஒரு பைசா என்னால் வாங்க முடியலைங்க அவங்கக்கிட்ட போய். அந்தளவுக்கு அவங்க விவரமாக இருக்கிறாங்க. ஏங்க என்னோடய விவரம் இப்படி போயிடுச்சு, ஏன்னு உங்களுடைய மனசில் 1000 கேள்விகள். மிதுனத்தை பொறுத்தவரையும் சம்பாதிக்க முடியாமல் போயிட்டோமே, கௌரவத்திற்காக நிறையா விஷயங்கள் நம்ம இழந்துட்டோமே, திருமண வாழ்க்கை வேறு இப்படி இருக்கா, குரு வருங்க ராசிக்கு 12ல், திருமண வாழ்க்கையை தக்க வச்சுக்க முடியுமா, அதாவது விட்டுற முடியுமா, இந்த மாதிரி 2 பக்கம் பேலன்ஸ் இல்லாமல் என்ன தான் நடக்கிறது நடக்கட்டும், சாமி மேலே பாரத்தை போட்டு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் மிதுன ராசிக்கு இருக்குது. இந்த சூழ்நிலையில் இனி வரக்கூடிய இந்த ஜூன் மாத பலன்கள், கிரக சேர்க்கைகள், கிரக அடைவுகள்லாம் என்ன சொல்லுது, என்ன சொல்கிறதுக்கு காத்துட்ருக்குது. முதல் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்கள் ராசியிலே பயணிக்கிறார். ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் நீசம் அடைகிறாரு. ரொம்ப நாளாக செவ்வாய் நீசம் அடைஞ்சிருக்காரு. இதுவே ஒரு பெரிய இழப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம். பொதுவாக 6ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதி 2ல் நீசமாக இருக்கிறதுனால பொருளாதாரத்தை மேம்படுத்தவே முடியலைங்க. காசை ₹1 இந்த 6 மாதத்தில் மிச்சம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியல. போன வரவங்கிட்டலாம் சண்டை போடணும். யதார்த்தமாக ஒரு விஷயம் சொல்கிறேன், அப்படியே டக்குன்னு பிடிச்சிக்கிறானுங்க. அந்தளவுக்கு சண்டை சச்சரவுகள் என்னை தேடி வருதுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி. அதே போல் பார்த்திங்கன்னா ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது, ராசிக்கு பார்த்திங்கன்னா 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் ராகுவோடைய பயிற்சி, ராசிக்கு 10ல் சனீஸ்வர பகவான், ராசிக்கு 11ல் சுக்கிரன், ராசிக்கு 12ல் சூரியன் மற்றும் புதன். உங்களோட 15ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் சிம்மத்துக்கு வர போகிறாரு. அதே போல் உங்களோட ராசிநாதனான புதன் ராசியிலே பயணிக்க போகிறாரு. இந்த ராசிநாதன் ராசிக்கு எப்பெல்லாம் வராரோ அப்போல்லாம் ஒரு யோகத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு. இந்த குரு புதன் கிரக சேர்க்கையே பொதுவாக ஒரு நல்ல ஒரு யோகத்தையும் சிறந்த அறிவாளையும் அறிவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் 7ஆம் அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி லக்னத்துக்கு வராரு, ராசிக்கு வராரு அப்படிங்கும் போது நிறைய பாசிட்டிவ் சொல்கிறதுக்கு மிதுன ராசிக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் இருக்குது. ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றின்னு சொல்லி, ஏன்னா இன்றைக்கி அவருடைய நிலைமை மட்டுமே தான் உங்களுக்கு காப்பாற்றிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ். இதுக்கு முன்னாடி
3ஆம் அதிபதி எந்த ராசிக்கும் லக்னத்துக்கும் 3, 6, 8 தொடர்பு பெறக்கூடாதுன்னா உங்களோட ராசியை பொறுத்தவரை 3ஆம் அதிபதி தனிச்ச 3ஆம் அதிபதி. அப்போ முயற்சி ஸ்தானாதிபதி மிதுன ராசிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கிறனால எந்த ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி வந்து ஜெயிச்சிருவீங்க அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக சொல்லலாம். ராசிநாதன் ராசிக்கு வராரு, 7ஆம் அதிபதியோட சேர்ந்து இருக்காரு. முதல் தர யோகம் என்னங்க, 10 பலன் சொன்னாலும் அதில் 4 பலன் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு நல்ல சாட்டிஸ்ஃபையாக இருக்கிற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொன்னால், முதல் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இந்த குரு புதன் கிரக சேர்க்கையில் போராட்டமே திருமண வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள். என்ன பேசினாலும் திருமண வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறது வரல. ரொம்ப பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குதுங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு வந்து இதுலேருந்து வெளியும் வர முடியல, இதுலேயே இருக்கவும் முடியல. இதை விட்டு மீண்டு வெளியே வந்தாலும் உலகம் என்ன பேசும், ஊர் என்ன பேசுங்கிற பயம் இருக்குது. ஆல்ரெடி எனக்கு வயசும் கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னு திருமண வாழ்க்கையை நினச்சி வருத்தப்படாத மிதுன ராசியே இல்லைங்க. தக்க வச்சுக்கிறதுக்கு போராடுறீங்க. அந்த விஷயங்கள் நடக்காமல் என்ன மீறி ஒரு விஷயம் செயல்பட்டுருச்சு. பொதுவாக மிதுனத்தை பொறுத்தவரையும் யார் அட்வைஸ் பண்ணாலும் பிடிக்கவே பிடிக்காது. இன்றைக்கி உங்களுடைய பேச்செல்லாமே, உங்களுடைய குடும்ப விஷயங்கள் எல்லாமே பல பேர், ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க, பல பேர் தலையிடுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள். உங்களுடைய டாபிக் தான் காலையில் எழுந்திரிச்சா அவங்க பேசுகிற மாதிரி டெய்லி அவங்க உங்கள் வீட்டுக்கு பஞ்சாயத்துக்கு வர மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாமே இருந்திருக்கு. இனி வரக்கூடிய காலங்களில் இதெல்லாம் மாறப்போகுது. முதல் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் பண்ணக்கூடிய ஒரு காலமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் நிச்சயமாக இருக்கும். ஆனால் கஷ்டப்பட்ட காலத்துக்கு எல்லாத்துக்குமே மருந்து கொடுக்கும் விதமாக குருவோடைய பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தையும் புத்திசாலித்தனத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அது இதனால புத்தியில் வெல்ல முடியாதது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் அசால்ட்டாக வெல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். 2வது என்னன்னு கேட்டிங்கன்னா, விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். செவ்வாய் இன்றைக்கி தான் நீசம் அடைஞ்சு அடுத்தது வராது. அதனால் விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துக்குமே இது ஒரு நேரம் நல்லா இருக்குது. அதே போல் சாதனை, பெருமை, தலைக்கு வந்து தலப்பாவோட போச்சு அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் காம்ப்ரமைஸ் ஆகிட்டு அடுத்தது என்ன அப்படின்னு ஓடக்கூடிய காலமாக இருக்கும். நிறைய விஷயங்கள் வாய் கொடுத்து மாட்டிடக்கூடாது. ஏன்னா 7ஆம் அதிபதியே இந்த ராசிக்கு பாதகாதிபதியே வரனால வாய் கொடுத்து மாட்டி வைக்கிறது, சிக்க வைக்கிறத காலி பண்ணுறதுக்கு எப்படி அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக மற்றவங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க. நல்லதா கெட்டதான்னு தெரியாமையே நீங்கள் போய் மாட்டிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். அதாவது அதீத கோபத்தையுமே நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கம்பீரமாக தலை நிமிரக்கூடிய காலம் வந்துருச்சா மிதுன ராசிக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த கதையெல்லாம் விடுங்க. இனி வரக்கூடிய காலங்கள் குருவோடைய பயிற்சியாக இருக்கட்டும், புதனுடைய பயிற்சியாக இருக்கட்டும், சனீஸ்வர பகவான் பாருங்கள் 10ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நல்லா பலம் பெற்று இருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் புதுசாக தொழில் தொடங்கலான்ட்டு இருக்கேன். ஆல்ரெடி தொழில் சார்ந்த விஷயத்தில் கடுமையாக பாதிப்படைஞ்சிருப்பீங்க. அஷ்டம சனி காலத்தில் யாரை நம்பி வெளியே வந்தீங்களோ அவங்கள அப்படியே நடுத்தருவில் விட்டுட்டு உங்களை போயிருப்பாங்க. அது பண்ணவும் முடியாமல் திருப்பி தொழில் சார்ந்த விஷயத்தில் ஈடுபாடு இல்லாமல் ஒரு மாதிரி வெளியும் வர முடியாமல், உள்ளே இருக்க முடியாமல், வீட்லேயும் பதில் சொல்ல முடியாமல், எவ்வளோ கடன் ஆகுதுன்னு கூட வெளியே தெரியாமல் இத்தனை நாளாக ரகசியமாக பாதுகாத்துட்டு இருந்தீங்க. இனி தொழில் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய விலகல், அதாவது பிரச்சனைகள் எல்லாமே இனி விலகும். பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் விலகி இனி தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பீரமாக நடை போடக்கூடிய காலமாக நிச்சயமாக வந்துருச்சு. அதனால் குழந்தைக்காக வருத்தப்பட்டுட்டு இருந்தேன், குழந்தைக்காக போகாத கோயில் இல்லை, வேண்டாத தெய்வம் இல்லைன்னு அனுதினமும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் கிட்ட வேண்டதை நிச்சயமாக கேட்டுருச்சு. 5ஆம் அதிபதியும் பலம் பெற்று தன்னுடைய வீட்டை பார்க்குறப்ப குழந்தை பேருக்கும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. குழந்தைகள்னால எனக்கு பெருமை வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்குமே இது ஒரு நல்ல காலம். குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே குறையும். என்னோடய பையன் என்னோடய வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறான், என்னோடய பொண்ணு என்னோடய வீட்டை விட்டு வெளியே அனுப்புது, என் பையனுக்கும் பொண்ணுக்கும் பிரச்சனைகளாக இருக்குது, குழந்தைகள் எல்லாமே அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இனி இதெல்லாமே மாறப்போது ஒரு சுமூகமான காலமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆக மொத்தம் இந்த ஜூன் மாத பெயர்ச்சி இப்போ இருக்கிற ஸ்டேஜிலிருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களும், தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களும், திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கும் உங்களை முன்னோக்கி கொண்டு போகுமோ தவிர்த்து ஒருபோதும் பின்னோக்கி வேடிக்கை பார்க்குமா அப்படிங்கிறது பார்க்கவே பார்க்காது. இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசா புத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் நிச்சயமாக கூடவோ குறையவோ செய்யும். அப்படிங்கிற எந்த ஒரு மாற்றமும் இல்லை. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.